இலங்கையில் பெருவெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி கிட்டத்தட்ட 159 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இலங்கையில் இருக்கக்கூடிய கஜீந்தன் அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கஜீந்தன். இலங்கையோட நிலை ரொம்ப மோசமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சொல்லன்னா துயரத்திற்கு ஆளாகி இருக்காங்க. இந்த நிலையில மழைக்கு பிறகான தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது? மீட்பு பணிகள் எந்த அளவுல நடந்துட்டு இருக்கு? வணக்கம். டிக்பா புயலானது இலங்கையில் போர தாண்டவமாடி தற்போது தமிழகம் நோக்கி நகர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இலங்கையில் பொறுத்தவரை பார்ப்போமே ஆனால் இலங்கையில் பல பில்லியன் கணக்கான சொத்து சேதங்களும் பல நூற்றுக்கணக்கான உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த புயலானது தமிழகத்தை நோக்கி நகர்ந்திருந்தாலும் கனமழை வீழ்ச்சி 3 நாட்களுக்கு கிடைக்கும் என எதிர்வு கூறப்படுகின்றது. தற்போது இலங்கையில் இந்த புயல் தொடர்பான ஒரு அச்சம் நீங்கி இருந்தாலும் மழை வீழ்ச்சி காரணமாக வெள்ளப்பெருக்கு அச்சம் காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமேயானால் அவசர கால சட்டமானது அவசரகால நிலைமையானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மீட்பு பணிகளில் இராணுவத்தினர், முப்படையினர், அதாவது விமானப்படையினர் உள்ளிட்ட இராணுவத்தினர் என பல்வேறு தரப்பினரும் இந்த மீட்பு பணிகளில் துரிதமாக ஈடுபட்டு வருவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் இந்த உயிர் சேதங்கள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் 159 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 203 பேர் இதுவரை காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. அந்த வகையில் கண்டி மாவட்டத்திலும் பதுளை மாவட்டத்திலுமேயே கடுமையான உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமே ஆனால் கண்டி மாவட்டத்தில் 52 பேர் உயிரிழந்ததுடன் 105 பேர் காணாமல் போயுள்ளனர். அதே போல பதுளை மாவட்டத்திலும் 52 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 42 பேர் காணாமல் போயுள்ளனர். அதே போல மாத்தளை மாவட்டத்தில் 18 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காணாமல் போயுள்ளனர். அதுபோல கேகாலை மாவட்டத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 24 பேர் காணாமல் போயுள்ளனர். அதுபோல நாடு முழுவதும் நாங்கள் பார்ப்போமே ஆனால் 2,34,503 குடும்பங்களைச் சேர்ந்த 8,33,985 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் 34,198 குடும்பங்கள் குடும்பங்களைச் சேர்ந்த 1,22,822 பேர் 919 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பாதிப்பானது ஒரு 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தின் பின்னர் ஏற்பட்ட ஒரு பாரிய இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பாரிய சேதமாகவே காணப்படுகின்றது. இருப்பினும் இந்த அனர்த்தத்தினால் ஏற்பட்ட சொத்து விவரங்கள் தொடர்பான ஒரு தெளிவான அறிக்கை இதுவரை கிடைக்கப்படவில்லை.